ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சர்டிஃபிகேட் போடும்போது இந்த ரைட் மார்க் கொஸ்டின் மார்க் ப்ராப்ளம் வரும். இப்போ இது என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீனில் வந்து ரைட் மார்க் தெரியுது, நம்ம பிரிண்ட்டு கொடுத்தோம்னா கொஸ்டின் மார்க் வருது. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தோம் ரைட் மார்க் இருந்தது, இப்போ பிரிண்ட் போடும்போது பார்த்திங்கன்னா கொஸ்டின் மார்க் வரும். இது ஒரு சின்ன ப்ராப்ளம் தான், தெரிஞ்சுக்குங்க. பாருங்கள், ஸ்க்ரீனில் ரைட் மார்க் இருந்தது, இப்போ பிரிண்டிங்கில் வந்து கொஸ்டின் மார்க் இருக்குது. பார்த்தீங்களா, கொஸ்டின் மார்க் இருக்குது. இது என்ன ப்ராப்ளம்னா பார்க்கலாங்க. இப்போ மறுபடியும் பிரிண்ட் கொடுப்போம். ஒரு சின்ன ப்ராப்ளம் தான், நம்ம நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல. இப்போ பாருங்கள், மறுபடியும் நம்ம ஸ்க்ரீனில் வந்து பாருங்கள், ஸ்க்ரீனில் ரைட் மார்க் இருக்குது. இப்போ நான் வந்து இது என்ன ப்ராப்ளம்னா, இப்போ நம்ம பிரிண்ட்டு கொடுப்போம். பாருங்கள், பிரிண்ட்டு கொடுத்துட்டோம். இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் செட்டப்பில் ரெண்டாவது பாக்ஸில் சேவிங் டோனர்னு இருக்குது. பார்த்தீங்களா, அதில் ரைட் மார்க் இருக்குது. அதை எடுத்து விட்டுட்டுன்னு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம எடுத்து விட்டுட்டோம். சேவிங்க்கு டோனரில் வந்து ரைட் மார்க் இல்லை, எடுத்து விட்டுட்டோம். இப்போ பாருங்கள், பிரிண்ட்டு கொடுத்துட்டோம். இந்த ரைட் மார்க் எடுத்துகிட்டு பிரிண்ட்டு கொடுத்துட்டோம். இப்போ பிரிண்டரில் பாருங்கள், அந்த இங்கு டோனரில் வந்து ரைட் மார்க் நம்ம எடுத்து விட்டுட்டு பிரிண்ட்டு கொடுத்தோம்னா ரைட் மார்க் ஓகே ஆகிக்குது. அவ்வளோதான் நண்பர்களே. இது வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் தான். நாம் தெரிஞ்சோ தெரியாமலோ அதை வந்து நம்ம ரைட் மார்க் பண்ணி விட்டுட்டோம்னா இங்கே பிரிண்டிங் பண்ணும்போது கொஸ்டின் மார்க் வரும். அந்த ரைட் மார்க்கை தவறாமல் எடுத்து விட்டுருங்க, ரைட் மார்க் வந்துடும். ஓகே நண்பர்களே.